சிலை வழிபாடு 3 பாகம். சிலை வழிபாடு என்றால் என்ன என்பதை இங்கு காண்போமாக. சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று இயேசு கூறியதை இங்கே நினைவு கூர்வோமாக. காண்க மத்தேயு நற்செய்தி 22:21. ஆகவே கடவுள் ஒருவரே வழிபாட்டுக்கும் ஆராதனைக்கும் உரியவர். நமது தலைவர்கள் போன்றோர் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரியவர்கள் ஆவர். கடவுளுக்கு இணையானதாக நாம் கருதி கடவுளுக்கு உரிய ஆராதனையே ஓர் உருவத்துக்கு அல்லது படத்துக்கு தருவதை நாம் உருவ அல்லது சிலை வழிபாடு என்று பொருள் கொள்ளலாம். ஒரு சிற்பி சிறந்த சிலை ஒன்றை செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அச்சிலையானது அந்த சிற்பியிடம் இருக்கும் வரை அது ஆராதனை பெறும் தகுதியை பெறுவதில்லை. அது எப்போது ஓர் மத சடங்குகளை அறிந்த ஆச்சாரியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலயத்தில் அதற்குரிய இடத்தில் வைக்கப்படுகிறதோ அப்பொழுதே அது வழிபாட்டுக்குரியதாக மாறுகிறது. இத்தகைய ஆச்சாரியர்கள் இச்சிலைகளுக்கு பெயர்கள் சூட்டி பூஜை செய்து அவற்றை வழிபாட்டிற்கு உரியவையாய் மாற்றுவதால் இத்தகைய ஆச்சாரியர்களே கடவுளுக்கும் மேலானவர்கள் என்றும் சில வேளைகளில் கருதப்படுகிறார்கள். கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. யோவான் 1:18. ஆனால் கடவுள் தனது தன்மைகளை தமது படைப்புகளில் வெளிப்படுத்தியுள்ளார். காண்க உரோமையர் 1:20. ஆகவே காலப்போக்கில் மனிதர் தமது கற்பனையை பயன்படுத்தி கண்ணால் காண முடியாத கடவுளுக்கு பல வடிவங்களை உருவாக்கி தொழுது வந்துள்ளனர். இதன் அடிப்படையிலேயே பற்பல கோவில்களும் பல வழிபாட்டு முறைகளும் தோன்றியுள்ளன. எனினும் கொல்லைப்புறத்தே நுழைந்து வரும் திருடனைப் போன்று இந்த சிலை வழிபாடு என்னும் கொல்லைப்புறத்து கதவு வழியே பற்பல தனி மனித தீமைகளும் சமூக ஒழுக்கக்கேடுகளும் நுழைந்துள்ளன என்பதை வரலாற்றில் காண்கிறோம். இதற்கு காரணம் மனிதனின் ஊனியல்பு நாட்டங்களே. மனிதன் மிக எளிதாக இன்ப நுகர்வுகளுக்கு ஆட்படுபவன் என்பதாலேதான் இத்தகைய பரிதாப நிலை ஏற்படுகிறது. இத்தகைய உளவியல் பலவீனத்தை பயன்படுத்தியே அன்றிலிருந்து இன்று வரையிலும் பல சமய மற்றும் அரசியல் தலைவர்களும் தங்கள் சமூக நிலைகளை மக்கள் முன் உறுதிப்படுத்திக் கொள்ள இத்தகைய மனித பலவீனங்களை பயன்படுத்தி தங்களை கடவுளுக்கு இணையானவர் என்றும் கடவுளின் பிரதிநிதி என்றும் பிரகடனப்படுத்திக் கொள்கின்றனர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலை வழிபாடு எவ்வாறு நுழைந்தது? இதனை அறிந்து கொள்ள நாம் விடுதலை பயண நூலுக்கு செல்ல வேண்டும். அந்நூலில் 20ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனக்கு இணையாக வைக்க வெள்ளியாலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். 20:23. எனினும் 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போன்று மோசே கடவுளின் கட்டளைகளுடன் மலையினின்று இறங்கி வர தாமதித்ததைக் கண்ட இஸ்ராயேல் மக்கள் தங்களை வழிநடத்தும் தெய்வங்களை உருவாக்கி கொடுக்க ஆரோனை வற்புறுத்தினார்கள். கடவுள் கட்டளைகளை விட்டு விலகிச் சென்ற மக்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டு அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு எகிப்து நாட்டிலிருந்து தங்களை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டாடினர். இவ்வாறே மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். இது ஓர் ஆரம்பமே. பின்னாட்களில் அரசர்கள் காலத்தில் இத்தகைய வழிபாட்டு முறைகள் எவ்வாறு மிக கேவலமான பாவங்களுக்கு மக்களை அழைத்துச் சென்றன என்பதை காண்கிறோம். இதனை அரசர்கள் நூல்கள் விளக்குகின்றன. புனித பவுல் உரோமையர் திருமுகத்தில் 1 அதிகாரத்தில் சிலை வழிபாட்டு முறையினால் நுழைந்த தீமைகளை பற்றி பின்வருமாறு கூறுகிறார். 1. இத்தகைய வழிபாட்டு முறை உண்மையை ஒடுக்கி மக்களை நெறிகேட்டில் வீழ்த்துகிறது. 2. உலக படைப்புகளிலும் அவரது வழிநடத்துதலிலும் கடவுளது பண்பு அறியப்படினும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்காமல் மனித உள்ளங்களை உணர்வற்ற உள்ளங்களாக இருளில் ஆழ்த்துகிறது. 3. சிலைகளை வழிபடுவோர் தங்களை ஞானிகள் என்று நினைத்துக் கொள்ள தூண்டுகிறது. 4. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதனைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றின் உருவங்களை வழிபடவும் தூண்டுகின்றன. 5. கீழ்த்தரமான சிலைகளை கோவில்களில் இடம்பெறச் செய்வதால் ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு உயர்தர சமூக அங்கீகாரம் அளித்து இறுதியில் மனிதர்களை ஒழுக்கக்கேடான இச்சைகளுக்கு அடிமைப்பட வைக்கிறது. 6. கடவுளுக்கு அளிக்கப்பட வேண்டிய ஆராதனை மற்றும் வழிபாட்டை படைக்கப்பட்டவற்றிற்கு அளித்து
உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொள்ள தூண்டுகிறது. 7. உள்ளத்தில் பொய்மை கொலுவீற்றிருப்பதால் ஏற்படும் விளைவுகள் எவை? வேட்கை கொள்ளும் கட்டுப்பாடற்ற காமத்தி, சீர்கெட்ட சிந்தனைகள், எல்லா வகை நெறிகேடுகள், பொல்லாங்கு, பேராசை, தீமை, பொறாமை, கொலை, சண்டை சச்சரவு, வஞ்சகம், தீவினை, புறங்கூறுவது, அவதூறு பேசுவது, கடவுளை வெறுப்பது, இழித்துரைப்பது, செருக்குறுவது, வீம்பு பாராட்டுவது, தீய வழிகளை கண்டுபிடிப்பது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, சொல் தவறுவது, மதிக்கெடுவது, பாசமின்மை, இரக்கமின்மை ஆகியவையாகும். இவ்வாறு நடப்பது மட்டுமின்றி பிறரும் அவ்வாறே நடக்க பாராட்டி ஊக்குவிப்பதும் ஆகும். காண்க உரோமையர் திருமுகம் முதல் அதிகாரம் 18 முதல் 32 முடிய. இவற்றையே வலியுறுத்தி கலாத்தியர்க்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஊனியல்பின் செயல்கள் என்று பின்வருபவற்றை குறிப்பிடுகிறார். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். இவ்வாறு சிலை வழிபாடு என்ற போர்வையில் எவ்வாறு ஒரு தீங்கிலிருந்து பல தீமைகளும் வருகின்றன என்று திருவிவிலிய வரலாறு எடுத்துச் சொல்கிறது. ஆகவே உண்மையின் ஒளியே நம் உள்ளத்தில் ஏற்றி வைக்க கடவுள் தன் மக்களுடன் எவ்வாறு பேசினார் என்பதை அறிந்து கொள்ள முயல்வோம். கடவுள் எவ்வாறு பேசினார் என்பதை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் பின்வருமாறு கூறுகிறது. பல முறை பல வகைகளில் கடவுள் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையருடன் பேசியுள்ளார். ஆகவே கடவுள் நம் முன்னோரான இஸ்ரேல் மக்களுடன் எப்படி பேசினார் என்பதை தெரிந்து கொள்வோமா? பார்வோனின் ஆட்சியின் கீழ் மக்கள் பலவித துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிய நிலையில் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்தபோது இடி மின்னல்கள், எக்கால முழக்கம், புகையும் மலை இவற்றின் வழியாக கடவுள் வானத்தினின்று பேசினார். அப்போது மக்கள் தூரத்தில் நின்று நடுநடுங்கினர். அச்சூழ்நிலை கடவுள் மீதுள்ள அச்சத்தினால் மக்கள் பாவம் செய்யலாகாது என்று உணர்த்தப்பட்டது. இந்நிலையில்தான் கடவுளுக்கு இணையாக எத்தெய்வ சிலைகளையும் செய்யலாகாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. ஏனெனில் அவரது மாட்சிக்கு நிகராக எப்படைப்பு பொருளும் ஈடாகாது. விடுதலை பயண நூலில் கூறப்பட்டுள்ள இவ்வார்த்தைகளை மனத்தில் இருத்தி நாம் இப்போது எபிரேயர் திருமுகத்தில் உள்ளதை காண்போமாக. இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்தினார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 1:2 முதல் 3 வரை. ஆகவே நமக்கு கடவுளிடம் நம்பிக்கை கொள்வதற்கு 2 காரியங்கள் அருளப்படுகின்றன. 1, அவரது வாக்கு. ஆகவேதான் தூய பேதுரு கூறினார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை நம்புகிறோம். யோவான் 6:68. 2, கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இயேசு கிறிஸ்து. இவர் தமது வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். இதனையே யோவான் நற்செய்தியாளர் முதல் அதிகாரம் 18வது வசனத்தில் வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் என்று கூறுகிறார். ஆகவே நம் இதயங்களை ஆண்டவரிடம் மேலே எழுப்பி அவரது சாயலுக்கு ஒத்தவராகி அன்பின் நிறைவை அடைந்து பாவ வாழ்வை விலக்கி தூய்மையுடன் வாழ்ந்து மீட்பை பெறும்படியாக நமக்கு அருளப்படுவது இயேசுவை நம் கண்முன்பாக கொண்டு வாழ உதவும் திருப்படங்களும் சுரூபங்களும் ஆகும். கிறிஸ்தவர்கள் சிலை வழிபாட்டை குறித்த மட்டில் கிறிஸ்தியல் சார்ந்த உண்மையை மனத்தில் இருத்த வேண்டும். அது என்ன? கிறிஸ்தவர்கள் முதலாக திரு உருவமாக அல்லது படமாக சித்தரிக்கச் செய்து தமது கண்முன் நிறுத்துவது தமது மீட்பராகிய கிறிஸ்துவையே ஆகும். அவர் ஒரு சாதாரண படைப்பு பொருள் அல்ல.
கிறிஸ்தவர்கள் அறிக்கையிடும் நம்பிக்கை அறிக்கையில் கூறுவது, அவர் மனிதரான கடவுள், கடவுள் தன்மை கொண்டவர். கன்னி மரியிடம் தூய ஆவியால் மனிதரான கடவுள். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதர் ஆனதால் அவர் துன்புற்று, இறந்து, அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர். அவருடைய உயிர்த்தெழுதலே நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கைக்கு மூலைக்கல்லாக அமைத்துள்ளது. அவர் கடவுள் குமாரன் என்ற முறையில் கடவுளுக்கு கீழானவர் அல்லது அவர் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பின்னரே அவர் சிறப்பு அருள் பெற்றவர் என்பது போன்றவை நமது கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எதிரானது ஆகும். ஆகவே அவரது வாழ்வு மற்றும் பற்பல நிகழ்வுகளை நம் மனத்தில் இருத்தி சிந்தித்து அவரைப் போல கடவுளுடைய பிள்ளைகளாக அவருக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ உதவுவதே திறந்த புத்தகம் போல இருக்கும் படங்களும் திருச்சுரூபங்களும் ஆகும். நாம் வணங்கும் புனிதர்களின் படங்களும் திருச்சுரூபங்களும் அவர்களின் வாழ்வை நமக்கு நினைவுபடுத்துவதுடன் அவர்கள் எவ்வாறு பல இடர்பாடுகள், துன்பங்கள் மத்தியிலும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு போன்ற இறையியல் சார்ந்த புண்ணியங்களை மன உறுதியுடன் கடைபிடித்தார்கள் என்பதை நினைவுபடுத்தி நாமும் அவ்விதமே வாழ தூண்டுதல் தருகிறது. மேலும் திருவிவிலியத்தின் வழிகாட்டுதலில் அத்தகைய மாமனிதர்களின் பரிந்துரை சபத்தில் நம்பிக்கை கொண்டு பற்பல தேவைகளை முன்னிட்டு அவர்களிடம் மன்றாட தூண்டுதல் தருவதே அவர்களது திருச்சுரூபங்களும் திருப்படங்களும் ஆகும். அவர்கள் இன்றும் தொடர்ந்து நம்முடன் வாழ்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தவும், அவர்களது அருள் உதவியை தொடர்ந்து தேடவும், மன உறுதியுடன் அவர்களைப் போல எல்லா இடர்பாடுகளையும் மேற்கொண்டு வாழவும் உதவுவதே அவர்களது அருளிக்கங்கள் எனப்படும் அருள் பொருள்கள் ஆகும்.